என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் அலுவலகத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கர்த்தர் கடந்த 2018 வருஷம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பேரிலே பீடியாட்ரிக் நியூரோ ரீஹாப் சென்டரை நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக துவங்க போகிறோம். இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான காரியம். சில பிள்ளைகளை சில பெற்றோரால் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறோம். இதற்காக ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனலிஸ்ட்டாக அந்த தெரப்பி படிச்சிருந்தா, அல்லது நீங்கள் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால், அல்லது நீங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்துக்கு அர்ப்பணிப்புள்ளவங்க நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம். ஒருவேளை இந்த பெரிய திட்டத்துக்காக நாம் பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணணும். இதற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அநேக இன்றைக்கி காசு இல்லாததுனால எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நாம் இதற்காக அநேகரை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நன்மையை செய்வதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் தேவன் கொடுக்கிற நன்மையினால் முடிசூட்டப்படுகிற அனுபவம், இதை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். நிறைய நன்மைகளை நமக்கு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நமக்கு எத்தனை பெரிய நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார், இனியும் வைத்திருக்கிறார். உங்களை நன்மை பின்தொடரும். நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பீங்க. பரத்திலிருந்து நன்மைகளை அவர் கட்டளையிடுவார். ஆனால் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்ற அந்த சங்கீதம் 65:11 படி தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மையை தரணும்னா நம்ம என்ன செய்யணுன்றது தான் நம்ம இன்றைக்கி தியானித்து கொண்டிருக்கிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 8ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை நான் இன்றைக்கி வாசிக்கிறேன். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பேச்சிலே உண்மை, வாழ்க்கையில் உண்மை, செயலிலே உண்மை, நடக்கையிலே உண்மை. பாருங்கள், இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நன்மை செய்யும்படி நினைத்தார் இல்லையா, பயப்படாதீங்கன்றாரு. அவர் நமக்காக நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். அந்த நன்மையை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவனவன் பிறனுடனே உண்மையை பேசுங்கள். பேச்சிலே உண்மை, உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். செயலிலே நன்மை. நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் அந்த உண்மையை காத்துக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் பொய் சொல்லிடுறேன், அல்லது இந்த தொழிலை செஞ்சால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, ஆண்டவர் அறிவார் அப்படின்னு பொய் சொல்லிட்டு பொய்க்கு தேவனை நீங்கள் இழுக்கிறீங்களோ, பொய் சொல்லிட்டு இந்த பொய் தேவன் இதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ, அல்லது கர்த்தர் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிடுவார், என் நிலைமை அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? வேதத்தில் தேவன் அப்படி எங்கேயுமே சொல்லலை. பிரியமானவர்களே, நம்ம நன்மையை செய்ய வேண்டும், நம்ம உண்மையை பேச வேண்டும், நம்ம எப்போதும் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்க வேண்டும். நம்முடைய வாயில் ஒரு நாளும் பொய் இருக்கவே கூடாது. அவனவன் பிறனுடனே மெய்யை பேசணும். அதுக்கு முன்னால் பொய்யை களைய சொல்லுகிறார். உங்களுடைய வார்த்தையில் ஒரு பொய் வராமல் காத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சின்ன விஷயத்தில் கூட உண்மையாயிருங்கள். உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான அந்த வார்த்தை, உண்மையான அந்த நடக்கையை, உண்மையான அந்த செய்கையை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 19:12, என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். என் பேரை கொண்டு பொய்யான சொல்லாதீங்க. சில நேரம் நம்ம பொய்யை சொல்லிட்டு சத்தியமாக சொன்னேன் அப்படின்றது, பொய் சொல்லிட்டு பைபிளில் இவங்க பொய் சொன்னாங்கல்ல அப்படின்னு
வேதாகமத்தின் கேரக்டரில் யாராவது பொய் சொன்னதை நம்ம அடையாளப்படுத்துறது, அது தேவன் கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறது. தேவன் அறியாமையுள்ள காலங்களை காணாதவர் போல் இருந்தார். நம்ம ஒரு நாளும் வேதாகமத்தில் யாரோ ஒருவர் ஒரு காரியத்தை செய்ததுனால அதை உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தயவு செய்து வச்சிடாதீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம எப்போதும் தேவனுக்கு முன்பாக பயந்திருக்கணும். பொய்யை களைந்து விடுங்கள். மெய்யான ஒரு வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்க. பொய் ஆணையிடாதீங்க. சத்தியமாக பேசுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன், நான் இது உண்மை எப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அறிவார் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் அவசரப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை இழுத்துறாதீங்க. பயந்துருங்க. தேவன் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக யாத்ராகமம் 20:16 சொன்னார்ல. அப்போது நம்ம எல்லா விஷயத்திலும் உள்ளதை உள்ளதென்று சொல்வோம், இல்லதை இல்லதென்று சொல்வோம், உண்மையே பேசுவோம், உண்மையாய் வாழுவோம். தேவன் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார். சகரியா 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். என் நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். நீங்கள் சொல்லிக்கோங்க, எனக்கு நன்மை செய்ய தேவன் நினைத்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒன்று செய்ய போகிறேன், இன்னையிலேருந்து நான் உண்மையை பேசுவேன், பொய் ஆணையிட மாட்டேன், நான் பொய்யாய் நடக்க மாட்டேன், பொய்யான காரியங்களை என்னை விட்டு அகற்றுவேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு உண்மையை பேசுகிற நமக்கு நிறைய நன்மையை இந்த வருஷத்தில் வச்சுருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, விளையாட்டுக்கு கூட நாங்கள் பொய் சொல்லிடக்கூடாதுப்பா. எல்லாவற்றிலும் உண்மையாய் பேச, உண்மையாய் வாழ, பொய் உரையாத தேவனை பின்பற்றுகிற நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்ல, பொய்யாய் ஆணையிடாமல் தகப்பனே, நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமர்களாய் வாழ கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். நீர் இன்றைக்கு சொன்ன அந்த நன்மையை நாங்களும் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.